அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இணை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழலாமா? அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இணை வைத்து தொழுகிற இமாமை பின்பற்றி தொழுவலாமா அப்படிங்கிற கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இணை கற்பிக்கிற இமாம்னு ஒருத்தர் இருந்திருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்டர் விளங்கிக்கணும். ரசூல்லா காலத்தில் எல்லாம் தௌஹீதா தான் இருந்தாங்க. இஸ்லாத்துக்குள்ளேயே ஷிர்க் வந்தது பிந்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காஃபிர் முஸ்லிம் ரெண்டு தான் இருந்தாங்க. முஸ்லிமா இருந்துகிட்டு இணை வைக்கிற ஒரு ஆளும் இருக்கல. அதனால இணை வைக்கிற இமாமை பின்பற்றி சொல்லலாமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்காது. குர்ஆன்லயும் இருக்காது, ஹதீஸ்லயும் இருக்காது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா தான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு மறைமுகமாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஆதாரங்கள் என்ன வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுன்னு ஒரு தகுதி இருக்கு. அதாவது 9வது சூராவுல 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் வ அஸா உலாயிக அன் யகூனு மினல் முஹ்ததீன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ஆகிரத்தை நம்ப வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். கடைசியான தகுதி என்ன தெரியுமா? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் பயப்படாதவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க இயலும்ங்கிறான். இப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான்னு வைங்க, அவர்கிட்ட இது இல்லை. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது என்ற தகுதி அவரிடத்தில் இல்லை. அவர் பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது என்று அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்றான். நிர்வகிக்கிறதுல தொழுகை நடத்துறது அடங்கும். அதான் முதல் நிர்வாகம். ஒரு இமாமு தான் பள்ளிவாசல் நிர்வாகியா இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் நிர்வாகியாகவும் இருந்தாங்க, இமாமாவும் இருந்தாங்க. அப்ப அந்த தொழுகையை நடத்துறது உள்பட எல்லாத்தையுமே யாரு செய்யணும்னு கேட்டா, ஒரு மூமின், அல்லாஹ்வை நம்புற மூமின் தான் செய்ய வேண்டும். அவன் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் நல்லா சொல்லிட்டான். அவ பள்ளிவாசல் நிர்வகிக்கிறா கரண்ட் பில் கட்டுறதா? அந்த காலத்தில் நிர்வகிக்கிறது என்ன இருந்துச்சு பெருசா? ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுக்கு என்ன ஹவுல் கட்டினாங்களா, பைப்பு போட்டாங்களா, அல்லது டேங்க் கட்டி வச்சிருந்தாங்களா, நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துனாங்களா? ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல பள்ளிவாசல் நிர்வகிக்கிறது சொன்னாலேயே அதனுடைய இபாதத்துகளை டிசைட் பண்றதுதான். அதான் செய்ய முடியும். வெறும் குடிசைதான் இருக்கும், கரண்ட் பில் கூட கட்ட வேலை இருக்காது. பள்ளிவாசல் நிர்வகிக்கிற ஆளுடைய தகுதி எல்லாம் சொல்றான் பாருங்க. இந்த ஒரு வசனம் போதும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்களே ஆனால் அவங்க பள்ளிவாசல்ல தொழுகை நடத்துறதுக்கு தகுதி இல்லை, நிர்வாகம் நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள். இந்த ஒரு வசனம் போதும். அதுபோக வெளிப்படையாக அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறாங்க பாருங்க, அப்படிப்பட்டவர்களும் இமாமத்தை செய்யக்கூடாது. வெளிப்படையா அல்லாஹ்வுக்கு யுத்தம் என்ன? ஒருத்தன் தொழுவாம இருக்கிறான், இவன் யுத்தம் செஞ்சவன் சொல்லக்கூடாது, தொழுவை விட்டவன் குற்றவாளி. இன்னொருத்தன் என்ன செய்யறான்? எதுக்குடா தொழுவனு, தொழிலாடி பேரடா இப்படின்னு கேட்கிறான், இவன் யுத்தம் செஞ்சிடறான். ஒருத்தன் சக்காத்து கொடுக்காம இருக்கிறான், அவன் ஒரு ஹராம செய்யறான், ஒரு ஃபர்ல விட்டு இருக்கிறான். எதுக்குடா கொடுக்கணும்? கொடுக்க முடியாதுடா, அல்ல சொல்ல கொடுத்துருவோம் நாங்க இப்படிங்கிறான். இவன் டிக்ளேர் பண்றான், வார் டிக்ளேர் பண்றான், யுத்தத்தை டிக்ளேர் பண்றான். இதே மாதிரி ஒவ்வொரு கடமையும் இப்படி புறக்கணிக்கிறான் பாருங்க. அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தார்களே ஆனால் அவங்க இமாமத்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஆள் தொழுவிக்கிறாரு. அபூதாவுதுல 407வது ஹதீஸ்ங்க. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் இமாமா நியமிக்கிறாங்க. அவர் என்ன பண்ற, வேற ஒரு பள்ளியில அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கிப்லாவை நோக்கி எச்சி துப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேணும்னு என்ன செய்யறாரு? பூண்டு துப்பிட்டு தொழுகை நடத்துறாரு, கிப்லாவை நோக்கி எச்சி துப்புறாரு. இது எல்லாரும் பார்த்துட்டாங்க. கிப்லாவை நோக்கி எச்சி துப்ப கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஊர் அறிய உலக அறிய மூட்டு பேரை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இப்படி திருப்புறீங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த கம்ப்ளைண்ட் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இந்த ஆள் இனிமே உங்களுக்கு தொழுவிக்க கூடாது, இந்த ஆளு உங்களுக்கு இனிமே தொழுவிக்க கூடாதுன்னுட்டாங்க. அவர் என்ன பண்றாரு? அடுத்த நாள் போனவன தொழுவிக்க வர்றாரா, நீங்க தொழுவிக்க கூடாதுன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கம் கேட்டு வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன எதுக்கு தொழுவிக்க கூடாதுன்னு சொன்னீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக ஆதைத்தல்லாஹ வ ரசூலஹு,
நீ அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப நோவினை கொடுத்து விட்டாய், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு ரொம்ப வந்து மனவேதனை கொடுக்கிற மாதிரி நடந்து கொண்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு எதிர்ப்பு காட்டுற விதமான ஒரு காரியங்களை ஒருத்தர் செய்தாரையானால் அவரெல்லாம் கூட இமாமத்து செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு காட்டுற எதிர்ப்புலயே சிறுக்குக்கு மிஞ்சின எதிர்ப்பு என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு காட்டுகிற எதிர்ப்புல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்குங்கிற ஒரு எதிர்ப்பு உண்டுமா? அப்ப என்ன செய்யறாங்க? மக்கா காபீர் செஞ்ச மாதிரி ஒரு அஜத்துங்கிறாரு, 7 வருஷம் படிச்சாரு, இவர் என்ன பண்றாரு? அல்லாட்ட கேட்காதீங்க அவுளியாட்ட கேளுங்கிறாரு. எப்படி வந்து அவரு இமாமத் செய்ய முடியும்? இது மாதிரியான ஆதாரங்கள் அடிப்படையில் அது மாதிரியான ஆட்களை இமாமத்தில் வைக்கக்கூடாது, அவங்கள ஃபாலோ பண்ணவும் கூடாது, மாற்றி அமைக்கணும். அப்படி இருப்பார்களே ஆனால் நாம வந்து அதுல சேராமல் ஜமாத்து நண்பன் கூட பார்க்க கூடாது. அது மாதிரி இணை கற்பிக்கிறத பகிரங்கம் ஆதரிச்சாங்கன்னு சொன்னா அதை விட்டுட்டு வேற ஒரு ஜமாத்தை போட்டு தொழுவணுமே தவிர அதுல போய் தொழுவவும் கூடாது. அதனால இணை கற்பிக்கிறதுங்கிற பயங்கரமான குற்றம். இன்னும் நான் கேட்கிற, இணை கற்பிச்சா முஸ்லீம் கொண்டு போயிடுவான்ல, அப்புறம் எப்படி அவன் தொழில் பாண்டு இப்படி கற்பனை பண்ண முடியும்? முதல்ல வேற வேற பாவம் செஞ்சா முஸ்லீமா இருந்துட்டு இருப்பான்.